குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்முடன் எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் கார்த்தி. எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கார்த்தி. நம்ம தேர்தல் சூடு முடிஞ்சு போச்சு, ஆனா சூரியன் சூடு தாங்கலத்தான். அந்த சூரியன் சூடுல இப்ப அடுத்த ஒரு சூடு என்ன பாத்தீங்கன்னா, இடி முன்னாடி அதாவது கோர்ட்ல ஆஜராயிருக்காங்க 5 மாவட்ட கலெக்டர்கள். எதுக்குன்னா இந்த மணல் குவாரியோட ஊழல் வழக்குல. இதுல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, மணல் குவாரி அப்படின்னா அந்த அதிபர்கள் யார் நடத்துறாங்களோ இல்ல கட்சிக்காரங்க அதுக்கு தொடர்பு இருக்கோ அவங்க ஆஜராவாங்க, அவங்க மேல கேஸ் வரும். எதற்கு கலெக்டர் ஆஜராகணும்? என்ன பின்னணி? இதை எதிர்த்து தானே கலெக்டர் அவர்கள் மனு போட்டிருந்தாங்க, அதெல்லாம் நாங்க ஆஜராக முடியாதுன்னு. சோ கோர்ட்டை சொல்லி ஏன் ஆஜராகணும், அதோட பின்னணி? அதாவது கலெக்டர் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எந்த டெண்டர் நடத்தினாலும் அதுல கவர்னர் அப்படிங்கிற பேரை போட்டுதான் போடுவாங்க. அகில இந்திய இதுன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு போடுவாங்க. இப்ப மாவட்ட அளவுல இந்த மாதிரி குவாரியிங் டெண்டர், இந்த மாதிரி இப்ப பொது சொத்துகளுக்கு காவலர் அப்படின்னு சொன்னால், சௌகிதார்னு சொன்னால் அது கலெக்டரை குறிக்கும். ஸோ இந்த டெண்டர் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அத்தனை வளங்களையும் காப்பாற்ற வேண்டியது மாவட்ட ஆட்சியர் அல்லது கலெக்டரை குறிக்குது. இப்போ டெண்டர் இதுக்கெல்லாம் பர்மிஷன், லீகல் குவாரியின் பர்மிஷன் கொடுக்குறப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 0.9 மீட்டர்ஸ் 3 அடி தான் தோண்டலாம் அப்படின்னு தான் கொடுப்பாங்க. இல்ல அதிகபட்சம் 1.5 மீட்டர்ஸ்னு கொடுப்பாங்க. ஆனா நீங்க அந்த குவாரிக்கெல்லாம் போய் பார்த்தா கீழடி, கொடுமணல் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அகழாய்வு நம்ம இண்டஸ் வேலி மாதிரி அப்படி தோண்டி எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ நம்ம இடி இந்த டவுட் வந்த உடனே அவங்க உள்ள போய் பார்த்து சர்வே பண்ணி, ஃபீல்டுலயும் போய் சர்வே பண்ணாங்க. இன்னொன்னு அவங்க என்ன பண்ணாங்க, ஐஐடி மெட்ராஸை யூஸ் பண்ணிக்கிட்டு ஜிபிஆர்எஸ் போட்டு கூகுள் மேப்பிங் வழியா எந்த ஹைட்டுக்கு தோண்டி இருக்காங்கன்னு எடுத்திருக்காங்க. அதுபடியாக இவங்க தோண்டி எடுத்துக்கிறது பார்த்தால் ரஃப்லி 4730 கோடிக்கு தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம தமிழ்நாடு அரசுடைய ரேட்டு ஒரு யூனிட் 1000 ரூபாய். மார்க்கெட் ரேட் வெளியில 6000 இருந்து 8000 ரூபாய். 1000 ரூபாய் ரேட்ல போட்டாலே 4700. ஆனா கவர்மெண்ட் சார்பாக வெளியில போனதா பில்லு போட்டிருக்கிறது வெறும் 38 கோடி தான். 38 கோடிக்கு பில்லு போட்டு 4700 கோடிக்கு வெளியில எடுத்திருக்காங்க. அப்போ இது ரொம்ப பிரிலிமினரி சர்வே, அதுவும் 1000 ரூபாய் ரேட். நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன், யூனிட் 1000 ரூபாங்கிறது கவர்மெண்ட் பிக்ஸ்ட் ரேட்டு. வெளியில 6500 இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஸோ இப்ப இது வெறும் மணலுக்கு மாத்திரம். இதுக்கு ஈக்குவலண்டா கல் குவாரியில இருக்கு, மினரல் குவாரியில போறத விட்டுருங்க. இந்த மணல் குவாரியில எடுத்து இது இப்ப இவங்க போயிருக்கிறது 5 டிஸ்ட்ரிக்ட் தான். அது உங்களுக்கு திருச்சி, தஞ்சாவூர், கரூர், அரியலூர் மற்றும் வேலூர். இதுல டைரக்டா மினிஸ்டர்ஸ் யார் இன்வால்வ் ஆயிருப்பாங்கன்னு பார்த்தால், பொதுப்பணித்துறை அமைச்சராக திரு ஏவா வேலுவும், நீர்வளத்துறை அமைச்சராக திரு துரைமுருகன் 2 பேரும் நேரடி கண்ட்ரோல்ல வருது. அவங்க ஆன்சரபிள். ஆனால் இது இருக்கிற இந்த மாவட்டங்கள் பார்த்தா நமக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு இது மந்திரியுடைய சேயிங் உலகம் ஃபுல்லா பரவன விஷயம். 11 மணிக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்றால் 11:05 நீங்க எடுத்துட்டு போகலாம், மண்ணல் அள்ளிட்டு இல்லத்தை ஓட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த அமைச்சர் கரூர் மாவட்டமும் இருக்கு, அவங்களுக்கு அரியலூர் மாவட்டம், திருச்சி இருக்கிறதுனால நேரு அவர்களுக்கும் வரும். இந்த 5 மினிஸ்டர்களும் வரும். இப்போ அங்க ஆக்சுவலா நீங்க மணல் குவாரியிங்ல இன்னொரு ரூல் கூட போட்டிருப்பாங்க. ஹெவி குவாரியிங் அந்த இது ஜேசிபி போன்றவர்களை எத்தனை இடத்துல யூஸ் பண்ணலாம், எத்தனை இடத்துல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பிப்ரவரி 4ஆம் தேதி பேப்பர் பார்த்தீங்கன்னா 130 கோடி ஒர்த்தான மூவபிள் அசெட்ஸ் அப்படின்னு 204 ஜேசிபி போன்ற எக்ஸ்கவேட்டர்ஸை பிடிச்சி சீல் பண்ணி வச்சிருக்காங்க. அதோட 84 கோடி கேஷ், 30 பேங்க் அக்கவுண்ட். ஈடியா யாரு? ஈடி, எல்லாமே ஈடி. இப்போ சொல்றப்பே 2 அமைச்சர்கள் அந்த துறை ரீதியா அவங்க 2 பேருக்கு சம்பந்தம் சொல்றீங்க. ஆனா நம்ம அண்மையில பார்த்திருக்கோம், எப்படி 30,000 கோடி ஆடியோ ஃபேமஸ் ஆனச்சோ அதே மாதிரி அதே திமுக நீங்க சொன்ன ஒரு அமைச்சர் அவர் மாவட்டம் சேர்ந்த அவர் கட்சிக்காரரே 30,000 கோடி என்ன 60,000 கோடியே இங்க 2 பேர்கள் அடிச்சு கொண்டு இருக்காங்கன்னு சொல்லிருக்கீங்க. சோ இது அமைச்சர்கள் அவங்களுக்கும் ஒரு நேரடி சிக்கல் வர வாய்ப்பு இருக்கா? இல்ல, மிக நிச்சயமா இருக்கு. பட் நம்ம இப்ப இந்த கலெக்டர் விவரத்துல வருவோம். ஸோ இப்படி அவங்க போய் சர்வே எடுத்து பார்த்தா உங்களுக்கு 4700 கோடிக்கு மேல வெளியில போயிருக்கு. ஆனா நீங்க 38 கோடிக்கு தான் பில்லு போட்டிருக்கீங்க தமிழ்நாடு அரசுன்னா, அப்ப தமிழன் காசு யாரோ எடுத்திருக்காங்க. 2வது ஹெவி
ஜேசிபி போன்ற இயந்திரங்களை பயன்படுத்தக்கூடாது. இன்னொன்னு ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எல்லாமே ஒரு டோலை தாண்டி போச்சுன்னா எத்தனை லாரி மணல் லாரி அங்க டோலை தாண்டி இருக்குன்னு பார்த்தால் எவ்வளவு யூனிட் போயிருக்குங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். இது எதுவுமே சீக்கிரட் கிடையாது. இன்றைய மாடர்ன் வேர்ல்டுல இத ஓப்பனா பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. இப்ப இதுக்காக இப்ப அந்த மாவட்டத்தின் இன்சார்ஜான கலெக்டரை கூப்பிடுறேன்னு உடனே இடி என்பவர்கள் உங்களுக்கு ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் அப்படின்னு சொல்லி மணி லாண்டரிங்ல மாத்திரம்தான் பண்ண முடியும். இது அது அந்த மாதிரி இதுல இல்லையே, இது ஷெட்யூல்டு அஃபென்ஸ்ல வராது, அதனால கலெக்டரை கூப்பிட முடியாது அப்படின்னு கொண்டு போய் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு ஸ்டே வாங்கினாங்க. ஆனால் இடி சுப்ரீம் கோர்ட்ல போன உடனே எங்களுக்கு இவ்வளவு 4700 கோடிக்கு போயிருக்கு அப்படிங்கிறப்ப அந்த பணம் கணக்குல கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய அந்த பணம் கணக்குல வராம வெளியில போயிருக்கு. ஸோ இட் இன்வால்வ்ஸ் ஷெட்யூல்டு அஃபென்ஸ். ஸோ நாங்க இவங்களை விட்னஸா தான் கூப்பிடுறோம் அப்படின்னு ஒண்ணு எந்த ஒரு அதிகாரியும் இந்தியாவில் இருக்கும் யாரை வேண்டுமானாலும் இடி கூப்பிட்டால் போகணும். அவங்க அதுவும் கலெக்டர்கள் நேரடியாக அவங்க கேஸுக்கு போல கலெக்டர்கள் சார்பாக இந்த திமுக ஆட்சி போனது, அவர்களுக்கு வாதாடியது ஒரு மணி நேரத்துக்கு 25,000 ரூபாய் 25 லட்சம் வாங்கக்கூடிய 2-3 வக்கீல்கள் இப்படி வச்சு ட்ரை பண்ணாங்க. கடைசியில மார்ச் எண்டுல இவங்க கம்பல்சரியா வந்தானும்னு ஒண்ணு எலெக்ஷனை வச்சு போஸ்ட்போன் பண்ணி எலெக்ஷன் முடிஞ்சு நேற்று போயிருக்காங்க. காலையில 10 மணிக்கு போனவங்க கிட்டத்தட்ட 10 மணி நேரம் அந்த ஆபீஸ்ல வச்சு ஒருத்தர் மாத்தி ஒருத்தரையா கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. ஆனா இதுல ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. அந்த 5 கலெக்டர்ல ஒருத்தர் மாத்திரமே ஒரே மாவட்டத்துல பல வருடங்களாக, மீதி எல்லாருமே கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி வந்தவங்க. எப்ப கிரைம் நடந்ததோ அப்ப அவங்க இல்லைன்னு ஒரு அஃபென்ஸ், அதனால எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கலாம். அப்ப கூட எத்தனை அடி தோன்றப்பட்டிருக்கு, எவ்வளவு இதெல்லாம் நீங்க பாக்கலையா, நீங்க இன்சார்ஜ் எடுக்கிறப்ப இப்போ இந்த ஹைட் இருக்குன்னு பாக்கணும்னா கேள்வி வந்திருக்கும். ஆனால் இடி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கலெக்டர்கள் விஷயத்துல நிதானமா தான் போவாங்க. ஏன்னா ஐஏஎஸ் ஆபீசர்ஸ ஓரளவு, ஆனால் அவர்கள்ட்ட இருந்து வாங்குற விவரங்கள் வைத்து நீங்க சொன்ன மாதிரி மிக நிச்சயமாக அமைச்சர்கள் வரை போகும். இதுல மிக முக்கியமா 3 கான்ட்ராக்டர் பெயர்கள் அடிபடுது. நான் சொன்னேன் பாருங்க, அந்த 130 கோடி ரூபாய் இமூவபிள் அசெட்ஸ் இடி அட்டாச், அது 3மே கரிகாலன், மணல் ரத்னம், ராமச்சந்திரன் அப்படிங்கிறாங்க. இவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தால் அதிமுக காலத்திலேயே இவங்களே தான் கான்ட்ராக்டா இருந்தாங்க. இப்போ இவங்க இருக்கிறப்ப இவங்க தான் வர்றாங்க. இப்ப இந்த கரிகாலன் இவருக்கு மிக முக்கியமான அசோசியேட்டாக சொல்லப்படுகிறது. திரு துரைமுருகன் மற்றும் அவருடைய மகன் கதிரானந்தும் அவர்களும் சேர்ந்து லண்டன் போனாங்கன்னா நக்கீரன் பத்திரிகையை சேர்ந்தவர் அவருடைய எக்ஸ்தலத்துல நிறைய போட்டிருக்கார். ஆனால் அந்த கருப்பையாவின் அந்த இவருடைய தம்பி கருப்பையா அதிமுக சார்பா இப்ப எங்க திருச்சியில போட்டி போடுறார். கரிகாலனுடைய தம்பி போட்டி போடுறார். அடுத்தது நீங்க போன மாதம் இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம மெட்ராஸ்ல சேமியஸ் ரோட்ல ஒரு பப்ல கூரை இடிஞ்சு விழுந்து 2 மணிப்பூரை சேர்ந்தவர்கள் செத்து போனார்கள், 3 பேர் படுகாயம் அடைந்தார்கள் அப்படின்னு வந்த இன்சிடென்ட். அந்த பப்புக்கு ஓனர் மணல் கரிகாலன் அப்படின்னு தினகரன் பேப்பர் போடுது. அது திமுக சார்பான குடும்பத்துக்கு சேர்ந்த பத்திரிகை. ஆனால் கைது செய்யப்பட்டது அங்க இருக்கிற மேனேஜரும் வேற யாரோ ஒருத்தர உரிமையாளர்னு போடுறாங்க. எப்படி திமுக பத்திரிகையே உரிமையாளர் மணல் கரிகாலன்னு சொல்றப்ப அவர் பேர்ல எஃப்ஐஆரே போட்டிருக்கிறதா எனக்கு தெரியல. இப்போ இந்த மணல் விஷயத்துல நீங்க வெறும் இந்த கான்ட்ராக்டர் மாத்திரம் தான் நினைக்கிறீங்கன்னு நினைச்சா, அப்படி பக்கத்துல திருநெல்வேலி மாவட்டத்துக்கு கள்ளக்குறிச்சி கிட்ட போனீங்கன்னா அங்க கான்ட்ராக்டர் அங்க ஒரு எம்சாண்ட் யூனிட் நான் நடத்துறேன், அதனால எனக்கு சாண்ட் குவாரியிங் பண்ணணும்னு சொல்லிட்டு மனுவேல் ஜோசப்னு ஒரு பாதிரியார் கேரளாவின் பதனம்திட்டா மாவட்டத்து அதுக்கு பேர் என்ன கத்தோலிக்க மறை மாவட்ட பாதிரியார் பேர்ல வாங்கி அவங்க எக்கச்சக்கமா குவாரியிங் பண்ணியிருக்காங்கன்னு 9.5 கோடி ஃபைன் போட்டாங்க. அது அவங்க கட்டினாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறமாக பிஷப் உட்பட 6 பேரு இந்த ஜெயிலுக்கு போயிட்டு அப்புறம் பெயில்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப இந்த மணல் குவாரிங்கிறது கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு எல்லா ஆற்றுப்படுகைகளும் தமிழ்நாட்டுல எடுக்கப்படுகிறது. இப்போ பக்கத்துல இருக்கிற இது எடுக்கப்படுகிறது ஓகே, பட் உடனே இந்த மணற்குவாரி இந்த இடி ரைடுனாலே ஆளுகிற அரசாங்கம், குறிப்பா இப்ப திமுக ஆளுகிறனால அதுக்கு ஒரு நெருக்கடி ஆரம்பிச்சிருச்சு. எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள்னால இப்ப திமுக அரசாங்கம் நெருக்கடியோ அடுத்தது இது அப்படி சொல்லிட்டு எந்த விதத்துல இந்த ஒரு இடி ரைடு இந்த மணல்குவாரி திமுகவுக்கு தலைவலியா அமையும்? மிக நிச்சயமா தலைவலியாகும். அதை மாத்துறதுக்கு தான் என்ன பண்ணாங்க,
இடியில ஒர்க் பண்ற ஒரு ஆபீசர் ஒரு இது அதுக்கு பேர் என்ன சொல்றது, அவர் லஞ்சம் வாங்கினார்னு சொல்லிட்டு மதுரையில இருக்கிற இடி ஆபீஸருக்கு நாங்க 4 அவருடைய அலுவலக கேபினை மாத்திரம் நாங்க வந்து சர்ச் பண்றோம்னு சொல்லிட்டு 4 பேர் உள்ள வர பர்மிஷன் வாங்கிட்டு 32 தமிழக போலீஸ் போய் இந்த மணல் குவாரி ஆடிட் சம்பந்தமான ஃபைல்களை மறைச்சிருக்காங்களா அப்படின்னு ஒரு கேஸும் நடந்துட்டு இருக்கு. மணல் குவாரிங்கிறதா சொல்றேன். நீங்க சொல்ற அந்த திண்டுக்கல்லை சேர்ந்த அதிகாரி தான் அந்த திவாரிங்கிறவரு. அப்ப வந்து நடந்த அந்த ரைடுல, மதுரையில நடந்த ரைடுல வந்து ஃபைல்ஸ காணும்னு சொன்னது இடி வந்து தரப்புல சொன்னது வந்து இந்த மணல் குவாரி ஃபைல்ஸ் தானா? ஆமா, அந்த மதுரை ஆபீஸ்ல இருந்த ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு மணல் குவாரி சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் அப்படின்னு தான் இப்ப அதை எடுத்து மறைக்கிறதுக்காகத்தான் இந்த வேலை நடந்திருக்கு. ஏன்னா இப்ப அங்கித் திவாரிங்கிற அந்த நபர் வந்து இப்படி தவறு செஞ்சிருந்தா கூட ஒருத்தர்கிட்ட பணம் இருக்குன்னு ஒரு இது இன்ஃபர்மேஷன் வந்தா இவங்க முதல் நாள் கேட்ச் பண்ணிட்டு அடுத்த நாள் சிபிஐ கொடுக்கணும். இதுதான் வந்து ஐபிசி ரூல்ஸ் அண்ட் இடி ரூல்ஸ் பிரகாரம் உள்ளது. ஆனால் தமிழ்நாடு டிவிஏசி வந்து அவங்களே போட்டுட்டு நாங்களே விசாரிப்போம்னு சொல்லி அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இப்ப சிபிஐ கிட்ட கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள 2 மாசத்துல அவங்க என்னென்ன விஷயங்களை மறைச்சிருக்காங்க இல்ல மாத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் தற்போது இந்த 4730 கோடி ரூபாய்க்கு மணல் எடுக்கப்பட்டுள்ளது. நான் சொல்றது 1000 ரூபாய் ரேட்ல. ஆனால் மார்க்கெட் ரேட்ல போட்டா அது கிட்டத்தட்ட 6ல இருந்து 10 மடங்கு உயரும் போட்டா 40,000 கோடி வருது. நீங்க தெளிவா சொன்ன மாதிரி வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த திரு துரைமுருகனும் கதிரானந்த் அவர்களும் ரூபாய் 60,000 கோடிக்கு மேல சேர்த்திருக்காங்கன்னு அவருடைய நெருங்கிய சகாவான முடியாத்தன் குமரன் அப்படிங்கிறவரு சொன்ன ஆடியோ வைரல் ஆச்சு. சோ இப்போ அதே மாதிரி நக்கீரன் பத்திரிகையில கரிகாலன் மாத்திரம் 1 லட்சம் கோடிக்கு மேல மணல் அள்ளி இருக்கார் அப்படின்னு ஒரு செய்தி வரும். சோ இப்படி ஒரு மாவட்டத்திலையும் தமிழகத்துல இயற்கை வளங்கள், தமிழனுடைய சொத்துக்கள் சுரண்டப்படுகிறது. இன்னைக்கு பக்கத்துல இருக்கிற கேரளால அதுதான் நான் கேக்குறேன், இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகிறது அப்படிங்கிறப்ப இதே மணல் குவாரி இந்த விஷயத்துலதான் வந்து பார்த்திருப்போம். நம்ம ஐஐடி உதவியோட இஸ்ரோவோட உதவியோட வந்து சர்ச் பண்ணதான் நம்ம பார்த்திருப்போம். இப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் வச்சு தேடுற அளவுக்கு இங்க மணல் குவாலை, குறிப்பா தாது மணலா இருக்கட்டும் இல்ல இயற்கை வளங்கள் வந்து தமிழகத்துல நிறைய கடத்தப்படுகிறதா? இல்ல, தாது மணல்ங்கிறது தூத்துக்குடி பக்கத்துலதான் இருக்கு. அத வந்து நியூஸ் 7 அதுவும் நான் சேர்த்து கேட்கிறேன். ஏன்னா அது இப்ப கூட அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் மேல வந்து குற்றச்சாட்டும் இருக்கு. அதனால நான் கேட்கிறேன், எந்த அளவுக்கு மணலும் சரி பொதுவா இயற்கை வளங்கள் வந்து இல்ல, இயற்கை வளத்துல தாது மணல் அப்படிங்கிறது அந்த அணுமின் நிலையத்துக்கு வர யுரேனியம் சம்பந்தமான அளவுக்கு தொடர்புடைய சில விதமான மண்கள் இதுல கிடைக்குது உங்களுக்கு தூத்துக்குடி பக்கத்துல. அது வைகுண்டராஜன் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் 7 ஓனர் நடத்துற கம்பெனி மூலமாக அள்ளப்படுகிறது. அவர் மேல சில வழக்குகள் இருக்கு. ஆனால் கேரளால இந்த மணலோ இல்ல கல், ஐ மீன் நம்ம குவாரி இப்ப பில்டிங் கட்டணும்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய ரூஃப்ல ஸ்லாப்ல எல்லாத்துலயுமே இந்த குவாரி கல்லு வேணும். ஸோ இப்போ அப்ப மலைகளை உடைச்சாதான் குவாரி. மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறது கேரளா முழுக்க இருக்கு. ஆனா அங்க அவன் குவாரி உடைக்கிறது இல்லை. இது கன்னியாகுமரியில இருந்து அந்த பக்கம் போகுது, டுவர்ட்ஸ் திருவாண்டம் சைடுக்கு போகுது, குத்தாலம் சைட்ல இருந்து தென்காசி வழியா போகும், கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடு சைட்ல போகும், மதுரையில இருந்து இப்படி கம்பம் வழியா இப்படி ஏதாவது தமிழ்நாட்டுல இருந்து மண்ணும் இதுவும் கேரளாவுக்கு மிக அதிகமாக கடத்தப்படுகிறது. நீங்க சொன்ன மாதிரி திரு மனோ தங்கராஜ் எங்களால் தடுக்க இயலாது அப்படின்னே சொல்லியிருக்காரு. திரு திமுகவுடைய ஓட்டுகள், எதிர் ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய பி டீமான சீமான் மாத்திரம் அப்பப்போ அப்படி ஒரு 8 மாசம் 10 மாசத்துக்கு ஒரு ப்ரொடெஸ்ட் மாத்திரம் நடத்திட்டு எதுவும் பண்ண மாட்டாரு. இதெல்லாம் தடுக்கணும்னா வழக்குகள் போட்டு பண்ணணும், போட்டோ வீடியோ ஆதாரம் எடுத்து வைரல் பண்ணி பண்ணணும். அதை செய்யறதுக்கு இன்னைக்கு நம்ம கிட்ட கெப்பாசிட்டி இல்லை. ஆனா இந்த வழக்குல இடி நுழைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேல மணல் போயிருக்கு. பட் அபிஷியலாக, ஏன்னா அபிஷியலாகங்கிறப்ப ஒரு பிரச்சனை வருது. இப்ப உதாரணமா நீங்க நம்ம இது சன் டிவிக்காக இது கலாநிதி மாறனுடைய வீட்டிற்கு அவருக்கு இலவச டெலிபோன் கனெக்ஷன் கொடுத்தத டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி போட்டு 700 கோடி ரூபாய்க்கு இன்டர்நெட் டவுன்லோட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் யூனியனை சேர்ந்தவர்கள் கொடுத்த விவரங்களை வச்சுட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல திரு குருமூர்த்தி அவர்கள் எழுதினார். ஆனா சிபிஐ வழக்கு போட்டப்ப அது 4 கோடின்னு குறைச்சிட்டாங்க. அதனால அபிஷியல் அதே மாதிரி நம்ம 2G ஸ்பெக்ட்ரம் எடுத்தா 1,76,000 கோடி நஷ்டம். அப்ப சிபிஐ போட்டப்ப 40,000 நம்ம போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம். ஸோ அபிஷியலா அவங்களால எவ்வளவு சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியும்? ஏன்னா கோர்ட்ல வந்து அக்யூரேட்டா சப்ஸ்டான்ஷியேட் பண்ணலன்னா அதை வச்சே இவங்க வந்து தப்பிக்க பார்ப்பாங்க.
அதனால இவங்க குறைஞ்சு சொல்லி இருக்கிற அந்த மினிமம் ஃபிகரே 4700 கோடி. இப்ப நான் இன்னொன்னு, இப்ப 30 கோடிக்கு தான் பில்லு போட்டிருக்காங்கன்னா அதுக்கு 12% 18% டாக்ஸ்னா வெறும் 5 கோடி தான் டாக்ஸ் வந்திருக்க போகுது. 4700 கோடிக்கு டாக்ஸ் போட்டிருந்தா கிட்டத்தட்ட 80 கோடி டாக்ஸ் வரணும். ஸோ ஜிஎஸ்டி ஏமாற்றப்பட்டிருக்கு. கவர்மெண்ட்டுடைய வர வேண்டிய பணம் வரல. கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய இதுக்கு எதுவுமே கணக்கு ஒழுங்கா எழுதலாம். அதிகாரிகள் உடந்தை, கடத்தல்காரர்கள் சம்பாதிச்சிருக்காங்க. அவர்கள் மூலமாக இந்த லாரி ஓனர்ஸ் எல்லாம் யாரு? ஏன்னா எல்லா லாரியுடைய பேரும் அவங்க டோல் கட்டி இருக்கிறப்போ டோல் பூத்துல இருக்க போகுது. ஸோ அந்த ஓனர்ஸா பிடிக்க முடியும். அந்த இப்ப நான் சொன்ன 130 கோடி ரூபாய்க்கு ஜேசிபி போன்ற அந்த எக்ஸ்கவேட்டர்ஸ்கள் இப்ப இடி அட்டாச் பண்ணியிருக்கு. இந்த ஓனர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் போகணும். ஏன்னா போதை மருந்து விஷயத்துல பார்த்தா குருவிகள்ல தங்கம் கடத்துறது பார்த்தா எவ்ரி செகண்ட் டே உங்களுக்கு பேப்பர்ல துபாயில இருந்து 30 லட்சம் கடத்தியவர் கைது, உள்ளாடையில் வைத்து கடத்தியவர் கைது. ஆனா எல்லாமே குருவிகள் தான் பிடிபடுறாங்களே தவிர ஆக்சுவல் பின்னாடி இருக்கிற கடத்தல் சிண்டிகேட் தலைவர்கள் பிடிபடல. இப்ப ஜாஃபர் சாதிக் ஒரு சிண்டிகேட் தலைவர்ங்கிறாங்க. பட் அது உள்ள வரைக்கும் போனோம். அதனால இங்க அமைச்சர்கள் மற்றும் முதல் குடும்பம் வரைக்கும் கூட போகும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா கரிகாலன் வந்து சபரீசனோட சேர்ந்து லண்டன் பேங்க் ஒன்னுல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம புலனாய்வு புள்ளிகள் பல பேர் யூடியூப்ல சொல்லியிருக்காங்க. நக்கீரன்ல எழுதும் ஒரு எழுத்தாளரும் சொல்றாரு. அதனால இது முதல் குடும்பம் வரைக்கும் போகுது. இப்படி இருக்கிறப்ப கிட்டத்தட்ட 50,000 இருந்து 1,00,000 கோடி ஒரு வருடத்திற்கு மணலும் கனிம வளங்களும் திருடப்படுகிறது. அதை தடுக்கிறதுக்கு இது முதல் கட்டம். முதல்ல தடுக்கிறது இருக்கட்டும், முதல்ல வரவேண்டிய காசு முழுக்க தமிழக அரசுக்கு வரணும். ஏன்னா 4700 கோடிக்கு மண்ணை எடுத்துட்டு வெறும் 37 கோடி தான் கணக்குல காட்டுறீங்கன்னு சொன்னால் 10% ஒரு 10% போட்டா கூட 470 கோடி வரணும். 1% போட்டா 47 கோடி வரணும். இவங்க 1% கூட கணக்கு காட்டலன்னா அப்ப என்ன அர்த்தம்? இது இந்த 4700ங்கிறது 1000 ரூபாய் இதுன்னு போடுற ரேட்டு. மார்க்கெட் ரேட் 8ல இருந்து 10,000 ரூபாய் இருக்குது, 6ல இருந்து. சோ இப்ப இதுக்கு இந்த கணக்கெல்லாம் போட்டா எங்கேயோ போய் நிக்குது. இது தவிர இப்படி சொல்லப்படுறதெல்லாம் லீகல் குவாரிங் குவாரி தான். இப்ப ஆக்சுவல் மணல் அள்ளுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10 ஏக்கர் கொடுத்தா பக்கத்துல இன்னும் 4 ஏக்கர் எக்ஸ்ட்ரா நோண்டிருப்பாங்க. இல்ல ஆறுடைய அடுத்த படுகையில எடுத்திருப்பாங்க. நீங்க ஊர்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பைக்ல போனீங்கன்னா இன்னொரு இது வரும், பாலம் மாதிரி வரும். இந்த பாலத்துக்கு மாத்திரம் கொடுத்துருப்பாங்க, அந்த பாலத்தையும் எடுப்பாங்க. இப்ப அதெல்லாம் கணக்குல சேர்த்திருக்காங்களா இல்லையா? அதை சேர்த்தா இன்னும் அதிகமாகுமா? இது எங்க போய் நிக்கும்னு தெரியல. எனவே இடி இதை மிக வேகமாக எடுத்து உடனடியாக பண்ணணும். தமிழர்கள் பணம் மீட்கப்படணும். இது யார் வீட்டு அப்பம் வீட்டு காசு இல்ல, தமிழர்களுடைய காசு. இந்த பணம் 4700 கோடியும் வசூல் செய்யப்பட்டு கடத்தல்காரர்களும் அதற்கு உடந்தையாக இருந்த ஆளும் கட்சிகள், இன்றைய ஆளும் கட்சி, முந்தைய ஆளும் கட்சி, இவர்கள் எல்லோரும் கைதுக்கு வரணுங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை. மறைமுகமா பங்காளி கட்சிகள்னு சொல்லிட்டீங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இப்ப வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. மாவட்ட ஆட்சியர் நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஆஜராக அதிகாரம் இல்ல இடிக்கு எங்களை விசாரிக்க சொல்லப்ப இப்ப அதெல்லாம் கிடையாதுன்னு விசாரணைக்கே மாவட்ட ஆட்சியர்கள் வருங்கிறப்ப இந்த வழக்கும் எந்த அளவுக்கு சூடு பிடிக்க போகுது, தமிழக அரசியல்ல அடுத்து எப்படி இது மாற போறதுன்னு பொறுத்து பார்ப்போம். உங்க நேரத்தை எங்க தளத்துக்கு வந்து பகிர்ந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க.